சந்நிதி திருவன்பந்தங்களையும் பறித்து ஓரிடத்திலே ஒழித்து இன்று இருள் மூடி கிடக்க திருப்படிகம் திருப்பரிவட்டம் திருவாபரணம் முதலாண்டுகளையும் பறித்து கொண்டு ஒழித்து போக காடாந்தகாரமாகையாலே குதிரை நடந்து போகாமல் இருக்க அருகே இருப்பவர்கள் அர்ச்சகர் முதலானோர் தந்தம் உடைமைகளையும் பறிகொடுத்து கூக்குரல் நடத்தா நிற்க அப்போர் தலையாரி தலைவன் ராஜபயத்தால் சடக்கென வந்து போன உடைமைகளை எல்லாம் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி கைவிளக்கு போட்டு கொண்டு அந்த சந்தடியிலே கள்வனடி தொடர்ந்து பார்த்து நடவா நிற்க ஒரு மூலையிலே ஒளிந்து நிற்கும் திருமங்க மன்னனை பிடித்து கொண்டு வந்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான ஸ்ரீ தெளியசிங்க சுவாமி திருமுன்பே நிறுத்தி அந்த திருக்கோயில் கணக்கை வரவழைத்து அந்த கணக்கில் சொல்லும் விவரம் சுவாமி சாத்திக் கொண்டிருந்த ஆதில் முருகு பச்சை இரவை 1700 வராகன் முத்து சவுக்களித்தோடு 2க்கு முத்து சவுக்களி 40க்கு 4000 வராகன் நவரத்தினம் விளைத்த கண்டாபரணம் 10,000 வராகன் தோல்வளை 1000 வராகன் யஜ்ஞோபவீதம் 1000 வராகன் கல்லிழைத்த அட்டிகை 100 வராகன் பச்சை நடுநாயகம் புறாபதக்கம் முத்தும் கொலுசும் உள்பட 5000 வராகன் கல்லிழைத்த இருதலை பொற்றி பதக்கம் 3000 வராகன் போத்த முத்து தாவடம் சரம் 10 சரம் 1க்கு முத்து 400 கிரயம் 10,000 வராகன் மாணிக்க கணையாடி மோதிரம் 1000 வராகன் சுவாமி வைரமிழைத்த தாயத்து 1க்கு 5000 வராகன் நவரத்னம் இழைத்தாரை நான் 6000 வராகன் திருவடிகள் வீரமண்டயம் 5000 வராகன் ஒத்த அம்மா ரத்ன கவசம் உள்பட வெண்பட்டு குடை 2க்கு 2000 வராகன் 1000 வராகன் அப்படியே திருவன்குடை 100 வராகன் திருவாலவட்டம் 100 வராகன் மயில் விசிறி தங்கப்படிகம் கேடயம் பெரிய கத்தி அடாகி ஆகியவைகளின் தீர்க்கமான முடிப்பு 30,000 வராகன் பலத்தார் தாளத்தார் முதலான சுவாமி பரிஜனங்கள் சில்லறை தட்டு முத்து குறையையும் அவரவர்கள் என் கையில் எழுதி கொடுத்து வைத்தபடி கிரயம் 20,000 வராகன் ஆக தினசுகள் எல்லாம் கொண்டு வந்து இப்பொழுது ஒப்புவிக்க கடவாய், இல்லையெனில் கணக்கில் உள்ளபடி இதை கொடுக்க கடவாய் என்று தலையாரி தலைவன் தண்டிக்கப் போக ஸ்ரீ தெளியசிங்க சுவாமி படாட்சத்தினாலே ஞானம் பிறந்தவாறே திருமங்க மன்னன் அந்த தலையாரி தலைவனையும் கூட்டிக் கொண்டு அனைத்து கொத்து பரிவாரத்துடன் திருவாலவட்டம் முதலான உடமைகள் ஒன்றிலும் குறையாமே கொண்டு வந்து ஒப்புவிக்க பின்னர் தெளியசிங்க சுவாமி திருமங்க மன்னனுக்கு திருப்பரிவட்டம் திருமாலை ஸ்ரீ சடகோபன் முதலானவைகளையும் சாத்தி அருளி பாடினேன் பாடி என்கிற திவ்ய பிரபந்தம் கேட்டருள திருவுள்ளம் பத்தினார். அவர் தரும் கலவியே கருதி பெரும் பதம் தெரிந்து
வழிதி போய் ஒழிந்தன நாள்கள் ஆவியே அமுதே என நினைந்துருகி அவரவர் வனமுலை துணையா ஆவியே உணராத பகலும் வழிதி போய் ஒழிந்தன நாள்கள் ஏமமே வேண்டி தீவின வெறிக்கு தெரிவை மாறுருவமே மருதி ஊமனார் கண்ட கனவிலும் பழுதாய் ஒழிந்தன கழிந்தவன் நாள்கள்